நீங்கள் கடைசியாக குடிச்ச நாவில் நிற்கும் ஒரு டீ காஃபி? சார் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கோத்தகிரி போயிருந்தேன். அப்போ எதிர்ச்சியாக ஒருத்தவங்க வீட்டில் கொடுத்த ஒரு டீ சார். அவங்க டீ இலை தோட்டம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து அவங்க எங்களுக்கு ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. டீ தோட்டம். தேயிலை தோட்டம். வேற நாவில் நிற்கும் ஒரு டீ அல்லது காஃபியின் சுவை? கோயம்புத்தூர்ல வந்து சோஷியல் சர்வீஸ்னு ஒரு பெரிய இது இருக்குது சார். ரொம்ப எளிமையான மக்களுக்கு அங்கே சாப்பிடக்கூடிய இது. அங்கே வந்து அப்படியே பால் தளதளன்னு கொதிக்குது. இந்த பக்கம் அப்படியே டிகாஷன் அப்படியே ஃபில்டர்லேருந்து இறங்குது. அப்படியே தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவர் மேலேயும் கீழேயும் அந்த இதை ஆற்றும் போது அப்படியே பொன்னிறமாக ஒரு நுரையோடு கொடுத்தாரு சார். அந்த காஃபியை நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் சார். நீங்க சொல்லலே எனக்கு குடிக்கணும் போல இருக்கு சார். அண்ணாமலையார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்கு சார். இதுண்டு டீ தான் சார் தருவாங்க. ரெண்டாவது குடிக்கணும்னு நினைப்பேன், வெக்கமா இருக்கும் கேட்டு வாங்கி குடிக்கிறதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அந்த டீ. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் காஃபியும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னும் இந்த பக்கத்துலேயே இந்த பால்கோவா ஸ்மெல்லும் இதுவும் நம்ம உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் சார். நான் இங்கிலாந்து போயிருந்தப்ப அங்கே வந்து 18th செஞ்சுரியிலேருந்து டீ செரமனின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க ராயல்ஸ்க்காக. ஸோ அங்கே போய் ஒரிஜினலாக அந்த டீ குடித்ததை இன்னும் என்னால் மறக்க முடியல. நல்லா இருந்துச்சா டேஸ்ட்? நல்லா இருந்தது. வித் டேஷ் ஆஃப் மில்க்னு சொல்லுவாங்க. மில்க் வந்து ஒரு ஸ்பூன் தான் விடுவாங்க, கொஞ்சோண்டு போடுவாங்க. கொஞ்சோண்டு போடுவாங்க. அந்த டீயோடைய டேஸ்ட் வந்து இன்னும் என்னால் மறக்க முடியல.